ஸோ அடாப்டேஷனால டிஃப்ரெண்ட் இடத்துக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்கன்றாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து சேம் ஆன்சிஸ்டராக தான் இருக்குன்றது. சிமிலாரிட்டிஸ் இப்போ டிஃப்ரெண்ட் ரேடியஸ்ல ஏரியா இருக்குல்ல, அதுதான் சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து சிமிலர் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், பட் ஃபங்க்ஷன் பண்றது வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்றோம். இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலரா இருக்கிறதுனால இது ஹோமோலோகஸ்னு சொல்றோம். ஸோ ஹோமோலோகின்றது வந்து என்ன இண்டிகேட் ஹோமோலோகஸ்ன்றது தான் ஹோமோலோகின்றோம். இது என்ன இண்டிகேட் பண்ணா காமன் ஆன்செஸ்டர் இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே முன்னோர் தான் இருந்திருக்காங்க, காமனான முன்னோர் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதர் எக்ஸாம்பிள் வெர்டிபிரேட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன ஹோமோலோகிக்கு, வெர்டிபிரேட்ல இருக்க ஹார்ட்டும் பிரெயினும், வெர்டிபிரேட்ஸ்னாலே அவங்க வந்து ஹார்ட் பிரெயின்ன்றது வந்து இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதாவது வெர்டிபிரேட்ஸோட ஹார்ட் அண்ட் பிரெயின்ன்றது பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்கும். நெக்ஸ்ட் பிளான்ட்ஸ்ல இப்ப எடுத்துக்கிட்டோம்னா ஹோமோலோகி ட்ரோன்ஸ் அண்ட் டெண்டல்ஸ். அதாவது ட்ரோன்ஸ்லாம் முள்ளு, நெக்ஸ்ட் டெண்டல்ஸ்லாம் வந்து இந்த ரோ மாதிரி இருக்குல்ல அது வந்து போகன் விழால வந்து ட்ரோன்ஸ் இருக்கும். அத போகன் விழால வந்து போகன் விழா அன்னைக்கு குக்கு போயிட்டான். போகன் விழால வந்து முள் இருக்கும். நெக்ஸ்ட் அதுமா குக்கு பைட்டான்றதுல வந்து இந்த டெண்டல் இருக்கும், அது இந்த நூல் மாதிரி இருக்குல்ல இது. ஸோ இது வந்து ஹோமோலோகியை இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹோமோலோகி பார்த்து முடிச்சிட்டோம்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பட்டர்ஃப்ளையும் பேர்ட்ஸ் இருக்குல்ல, இதுங்க ரெண்டுத்துக்குமே விங்ஸ்ன்றது இருக்குல்ல, ரெண்டுமே வந்து பறக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. அனாட்டமிக்கலாக வந்து சிமிலர் ஸ்ட்ரக்சர் இவங்க ஆனால் கிடையாது, பட் ஆனால் சேம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இதை வந்து இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அனலோகஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அனலோகஸாக இருக்கிறது வந்து ஸோ சேம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதை வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னு சொல்கிறோம். இன்னொன்று எக்ஸாம்பிள் என்னன்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு வந்து ஐஸ் ஆஃப் ஆக்டோபஸ், கண் இருக்குல்ல, ஆக்டோபஸோட கண்ணும் மேமல்ஸோட கண்ணும் வந்து சேம் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு தான் உதவுது. ஆனால் வந்து பார்க்கறதுக்கு ரெண்டும் வரையா இருக்கும். ஆக்டோபஸ்க்கு வந்து ஒரே ஒரு கண் இவ்வளோ பெருசாக இருக்கும், மேமல்ஸுக்கு வந்து 2 கண்ணுன்றது இப்படி இருக்கும்ல, அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஃபிளிப்பர் ஆஃப் பென்குயின், பென்குயினோட ரெக்கையும் நெக்ஸ்ட் அதுமா வந்து டால்ஃபின்க்கும் வந்து ரெக்கன்றது வந்து சேமாக வந்து அது வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஆனால் வந்து பார்க்கறதுக்குன்றது அதான் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வந்து சேம் ஃபங்க்ஷன் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் குரூப்பாக இப்போ எடுத்து போன்றாங்க. ஸோ பிளான்ல பார்க்கும்போது ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அது வந்து ரூட் மாடிஃபிகேஷன், வேர்ல மாற்றம் அடைஞ்சது. வேர்ல மாற்றம் அடைஞ்சு அதில் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது, அதை உணவு ஸ்டோர் பண்ணுது. பொட்டேட்டோன்றது ஸ்டெம் மாடிஃபிகேஷன், ஸ்டெம் தண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஸோ ஃபுட்டை. ஆனால் ரெண்டுமே வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ சேம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், அதாவது டிஃப்ரெண்ட் இடத்துல. இது வந்து ரூட்ல பண்ணுது, இது வந்து ஸ்டெம்ல பண்ணுது, அதுதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் அண்ட் ஜீன்ஸ்ன்றதுக்கும் கூட காமன் ஆன்செஸ்ட்ரி தான் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ற ஃபங்க்ஷன்றதும் ஆல்வேஸ் டைவர்ஸ் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட்ஸ் இன் காமன் ஆன்செஸ்ட்ரி. ஸோ ப்ரோட்டீன் அண்ட் இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டான கதை என்னன்னா இங்கிலாண்டில் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து 1850s வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலையெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஏரியாவில் வந்து ஒயிட் விங்டு மோத்துன்றது ஒன்று இருக்குது. இதுதான் ஒயிட் விங்டு மோத்து. இது வந்து ப்ரௌன், அதாவது ப்ரௌன் கலரில் இருக்க இன்னொரு மோத்து, பிளாக். மேலே டார்க் விங்டு மவுத், இது வந்து ஒயிட் விங்டு மவுத். ஓகே, இது வந்து பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலையெல்லாம் வரதுக்கு முன்னாடி இருக்கும். இந்த ஒயிட் விங்டு மவுத்ன்றது வந்து லிச்சன்ஸோட ஹெல்ப்னால வந்து இது வந்து மர பட்டைங்கள், அதாவது மரகம் பட்டை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போ வந்து இது வந்து ப்ரெடேட்டர்ஸ் வந்து இதை வந்து பிக்கப் பண்ண முடியாது, அதாவது இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒயிட் லிச்சன்ஸ் அப்போலாம் வளர்ந்துருக்கும், அதனால அது கீழே இது மறைஞ்சு இருக்கும், ஹைட் ஆகிருக்கும். பட் ஆனால் வந்து இந்த டார்க் விங்டு மொதன்றது வந்து அழகாக வந்து டார்க்காக இருக்கிறதுனால இது வந்து ப்ரெடேட்டர்ஸ் வந்து இதை வந்து பிடிச்சி சாப்பிடும்.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு 1920 வந்து டார்க் அதே ஏரியாவில் வந்து கணக்கெடுக்க வரும்போது டார்க் விங்டு மோத் வந்து அதிகமாக இருந்தது சேம் ஏரியாவில். ஒயிட் விங்டு மோத்துன்றது கம்மியாக தான் இருந்தது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா வந்து ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழிற்சாலையெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து வர ஸ்மோக், அதாவது வந்து புகை, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா அதுலேருந்து வர சூடு, நெக்ஸ்ட் அதனால வந்து மரத்துல இந்த லிச்சன்ஸ்ன்றது வந்து இல்லை. ஏன்னா பொல்யூஷன் இருக்கிறதுல லிச்சன்ஸ் வந்து வளராது. அது வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர் மெயின்லி SO2. அது என்னன்னா வந்து லிச்சன்ஸ் வளராது. ஸோ அதனால லிச்சன்ஸ் இல்லாதனால ஒயிட் விங்டு மவுத்ன்றது வந்து பிரெடிட்டர்ஸ் கிட்ட ஈஸியாக மாட்டிக்கிச்சு. டார்க் விங்டு மவுத் தப்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கதை வருதுன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து பிளான்ட்ல இப்போ வந்து பூச்சி அடிக்குதுன்னு வைங்களேன், நம்ம வந்து ஹெர்பிசைட் பெஸ்டிசைட் அதை பூச்சி அடிக்காம இருக்கிறதுக்கு மருந்து போடுவோமா அந்த மைக்ரோப் அகெயின்ஸ்டா. அது நம்ம கொஞ்ச நாள் நம்ம போட்டுனே வரணும்னு வைங்களேன் தொடர்ந்து. அது வந்து ஒரு மாசம் வரைக்கும் அது வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்குன்னு, இல்லை ஒரு வருஷம் இருக்கா அந்த மருந்து எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கப்புறமா போட்டோம்னா அந்த மைக்ரோப் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா, அது அதை விட கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் ஆகி வந்துச்சுன்னா ரிட்டன் நம்ம அதே அளவு கெமிக்கல் நம்ம போட்டோம்னா அதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கு. அதனால தான் சொல்ற வராங்க. அது வந்து மந்த்ஸ் ஆர் இயர் இருக்குன்னா அது அந்த ஆர்கானிசம் ரெசிஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறமா அந்த ஆர்கானிசமும் கொஞ்சம் வந்து டெவலப் ஆயிடும். அதான் சொல்ல வராங்க. ஸோ இது கூட ஒரு எவல்யூஷனுக்கு ஒரு காரணம் தான் அப்படின்றாங்க நினைக்கிறேன். They also tell us evolution is not a direct process. So evolutionன்றது வந்து டைரக்டான ஒரு ப்ராசஸ் கிடையாது. A sense of determinationன்றாங்க. The processன்றது based evidence in chance of in nature, chance of mutation in organism. ஸோ இந்த ப்ராசஸ்ன்றது வந்து பேஸ் வந்து மியூட்டேஷன். இப்போ வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து மியூட்டேஷன் நடந்து சேஞ்சஸ், அதாவது எவல்யூஷன்ல வந்து சேஞ்சஸ். அதான் இப்போ ஒரு நடக்குதுன்னு வைங்களேன், அதுல வந்து ஏதோ ஒரு சேஞ்ச், இப்போ வந்து ஜெனட்டிக்ல வந்து சேஞ்சுன்றதுனால ஒரு மியூட்டேஷன் நடந்ததுனால அந்த சேஞ்சுன்றது வந்து நடக்கும். நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல. இப்போ டிஎன்ஏல வந்து யூவி பட்டுச்சுன்னு வைங்களேன், அப்போ ஒரு இடத்துல வந்து மியூட்டேஷன் ஆகுது. அது ஏதோ ஒன்று செய்யற ப்ராசஸ்ன்றது நான் தவிர்க்கப்படுதுன்னா அதுக்கப்புறமா வந்து அது வேற ஒரு அங்க நடக்க வேண்டிய ப்ராசஸ் இல்லாம வந்து அது வேற ஒரு ப்ராசஸ்ன்றது நடக்கும். ஸோ மியூட்டேஷன்னால இப்போ சேஞ்சஸ் நடக்குது, அதனால வந்து எவல்யூஷன் நடக்கும்ன்றது அவங்க சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் அடாப்டேட்டிவ் ரேடியேஷன். அடாப்டேட்டிவ் ரேடியேஷன்னா என்னன்றத சொல்றாங்க. ஸோ டியூரிங் ஜேர்னி ஆஃப் டார்வின், இப்போ டார்வின் வராது. டார்வின் வந்து கலபகஸ் ஐஸ்லாண்ட்ல வந்து இந்த குருவிங்களை பாக்குறாரு. அந்த குருவிங்களை வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பிஞ்சஸை பாக்குறாரு. இந்த பிஞ்சஸ்ன்றது வந்து ஒன்னொன்னு வந்து ஒரு மாதிரி இருக்கு. பட் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேர்டு எப்படி இருந்திருக்குன்னா வந்து சீட் ஈட்டிங் பேர்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா சீட் ஈட்டிங் பேர்ட்ல இருந்து அந்த பிரீக்ல வந்து ஆல்டர்னேட் ஆகி அது வந்து இன்செக்ட்னா பூச்சி, சின்ன சின்ன இன்செக்ட்லாம் இருக்குல்ல, அதை பூச்சிங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ட் வெஜிடேரியன் பிஞ்சஸ் அந்த வெஜிடேரியன் பிஞ்சஸ்ல அது வந்து இன்செக்டிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்த மாதிரி தான் நடக்குதுண்ணா. ஓகே நீங்கள் சீட் ஈட்டிங்ல இருந்தது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபேப்ரிக்ல மாறி அது வந்து வெஜிடேரியன் பெஞ்சஸ்லேருந்து, அந்த வெஜிடபிள் சாப்பிட்ற அந்த பெஞ்சஸ்லேருந்து அது வந்து இன்செக்ட் சாப்பிட்ற பேர்டாக ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடந்தால் இந்த வந்து அடாப்டேட்டிவ் ரேடியேஷன் நடக்குது. ஏன்னா வந்து அங்கே வந்து சீடு ஓரளவு கிடைக்காம இருந்திருக்கலாம், இன்செக்ட் தான் அவங்க இடத்துல நிறைய இருந்திருக்கலாம், அதனால அந்த பூச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றினே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அடாப்டேஷன்ன்றது நடக்குது அப்படின்றது சொல்ல வராது இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஆஸ்திரேலியன் மர்சபிள்ஸ். ஆஸ்திரேலியன் மர்சபிள்ஸ்ன்றது வந்து நம்பர் ஆஃப் மர்சபிள்ஸ்ன்றது, அதாவது இது இந்த மர்சபிள்ஸ் எல்லாமே வந்து ஆஸ்திரேலியால இருந்தது. இந்த ஆஸ்திரேலியால இந்த மர்சபிள்ஸ்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் இதுல வந்து மாறி, அதாவது டிஃப்ரெண்ட் இப்போ இதுங்க இருக்குல்ல, இதே மாதிரியே வந்து இதுக்கும் கம்பேர் பண்ணி வருவாங்க. ஆஸ்திரேலியன் மர்சபிள்ஸ் நெக்ஸ்ட் நார்மலான மோட் அந்த மாதிரி சொல்லிட்டு வருவாங்க.
ஸோ இந்த மசிபிள்ஸ்ன்றதுனா ஆஸ்திரேலியாவில் இருக்குல்ல, இங்கே வந்து